ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் திருமறை தியானத்திற்காக வேண்டுதல் செய்வோம். எங்களுக்காக இந்த பூவுலகில் வந்து நாங்கள் வாழ வேண்டிய வழிகளை எல்லாம் எங்களுக்கு காண்பித்து இன்று அரசராகவும் ஆசாரியராகவும் இறைவாக்கினராகவும் பல்வேறு தன்மைகளை வெளிப்படுத்தி வாழ்கின்ற அனுதினமும் எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தன்மைகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுகிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி, ஆமேன். இந்த நாளின் தியான வசனம் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 13 வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். 1 அதிகாரம் 10 வசனத்தில் யோவான் ஒரு காட்சி காணுகின்றார் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். இந்த காட்சியில் அவருக்கு பின்னால் எக்காளம் சத்தம் போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன என்பதை இவர் திரும்பி பார்க்கிற பொழுது, நான் சொல்வதை 7 சபைகளுக்கும் எழுதி திருவி என்கின்ற அந்த ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்கின்றார். யோவான் பத்மு தீவில் தனிமையாக இருக்கிறார். துன்புறுத்தலால் நாடு கடத்தப்பட்டு போதிய வசதி இல்லாமல் வாழ்வதற்கேற்ற எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்காமல் கடின பாடுகளை சந்தித்து வருகின்றார். எனினும் நான் சொல்வதை கேட்டு 7 சபைகளுக்கும் தெரிவி என்கின்ற அழைப்பை பெறுகின்றார். துன்புறுத்தல் கடின பாடுகள் இருந்த போதிலும் ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர வேண்டும் என்கின்ற அவருடைய அழைப்பில் அவர் உறுதியாக இருக்கின்றார். கேட்கும் செய்தியை அறிவித்தல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை யோவானின் இந்த அனுபவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். நாம் செய்திகளை, திருமறை வசனங்களை கேட்டுக்கொண்டே இருப்பதால் மட்டும் பயன் ஏற்படாது. கேட்கின்றவற்றை பகிர வேண்டும் என்பதை, துன்புறுத்தலின் போதும் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற யோவானுடைய அழைப்பு நம்மை மீண்டும் அழைக்கின்றது. தன்னுடனே பேசின சத்தத்தை பார்க்கும்படி அவர் திரும்பிய பொழுது, யோவான் 1 அதிகாரம் 12, 13 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனித குமாரனுக்கு ஒப்பானவர். பழைய ஏற்பாட்டை அறியும் போது மட்டுமே நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டியிருந்த மனித குமாரனை நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேல் 7 அதிகாரம் 13 வசனத்தில் இது போன்றதொரு காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. மனித குமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் என்று இந்த வசனத்தின் பின்பகுதியில் நாம் படிக்கின்றோம். இது போன்ற பழையற்பாட்டின் பகுதிகளை ஆராயும் போது 3 வகையினர் இவ்விதமான உடைகளை அணிந்ததாக நாம் திருமறையில் காண முடியும். முதலாவது பிரிவினர் ஆசாரியர். நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டுதல் என்பது ஆசாரியர் அணிகின்ற ஆடையை குறிக்கின்றது. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 28 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது.
29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 29:5. அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமை ஆசாரியர் தவிர பிற ஆசாரியர்களும் நீண்ட அங்கியையும் பொற்கச்சையையும் அணிந்ததாக பழைய ஏற்பாட்டில் ஆங்காங்கே இன்னும் சில இடங்களில் நாம் படிக்கிறோம். ஆசாரியர் என்பவர் மக்களை கடவுளோடு இணைய வைப்பவர். அனைத்து மக்களும் கடவுளிடம் வருவதற்கு உதவுகிறவர்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்தின் சிறப்பு, ஆசாரியராக இருந்து அவர் செய்கின்ற பணிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர் மனிதரை கடவுளிடம் இணைப்பவர். ஆனால் நாம் நம்மை பலியாக கொடுப்பது அவசியமானது. நம்மோடு வாழ்கின்ற இதர சமயத்தவரில் சிலர் பலியிடுவதை நாம் பார்த்திருப்போம். தங்களுடைய பாவங்களுக்காக அல்லது நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய குருவிடம் சென்று சில பறவைகளை அல்லது சில பலிகளை அவர்கள் கொடுப்பதுண்டு. அப்படி கொடுக்கிற பொழுது அந்த பலியிடுகின்ற மிருகம் கட்டப்பட்டு அந்த பலிக்காக தன்னை முழுவதுமாக அது அந்த குருவிற்கு முன்னால் பலியிடப்படுவதற்கு வைக்கப்படும். அதனுடைய அடையாளம் தன்னை பலிக்காக முழுமையாக கொடுப்பது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் ரோமருக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்வில் கடவுள் நமக்கு ஆசாரியராக இருக்கின்றார். அவர் பிரதான ஆசாரியராக கடவுளுடைய சமூகத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை நாம் வாசித்தோம். நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் இணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அவர் அதை செய்யும் விதமாக நம்மை ஜீவ பலியாக அவரிடம் கொடுப்பதற்கு நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். நாம் நம்மை பலியாக நம்முடைய குருவுக்கு, நம்முடைய ஆசாரியருக்கு முன்பாக கொடுக்காவிட்டால் நமக்காக அவர் பரிந்து பேச முடியாது. ஆகவே பொற்கச்சை நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டியவராக ஆசாரியராக காட்சி தருகின்ற அவருக்கு முன்பாக அவருடைய ஆசாரியத்துவத்தை அனுபவிக்கும்படி நம்மை கடவுளிடம் அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக, நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டுதல் என்பது அரசரையும் குறிக்கின்றது என்று சில திருமறை பகுதிகளிலே நாம் அறிகின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. சவுல் என்கின்ற கடவுளுடைய அரசர் நீண்ட அங்கியை அணிந்திருந்தார். அந்த அங்கியினுடைய சால்வையின் ஓரத்தை தான் தாவீது அடையாளத்திற்காக அவர் அறுத்தெடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இளவரசரான யோனத்தானுக்கும் இந்த சால்வை இருந்தது. அரசனுக்கும் இளவரசனுக்கும் என்றால் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அணிந்த ஒரு சால்வை, நீண்ட அங்கி. அரசனின் நீண்ட சால்வை
அரசனுடைய ஆற்றலையும் அதிகாரத்தையும் சுட்டிக்காட்டுகின்ற அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய அரசராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக அரசர்களை போன்றவர் அல்ல. அவர் விண்ணுக்கு எழுந்து ஆட்சி செய்கின்ற ஆற்றலுடைய அரசர். அவருடைய தன்மைகள் என்ன என்பது சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு உலக அரசரை போன்றவர் அல்ல. அவர் தாழ்மை உள்ளவர், இரட்சிக்கிறவர், அவர் ஏழைகள் மீது பரிவு கொள்கிறவர்கள் என்றெல்லாம் இங்கே நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து திருச்சபையில் அரசராக இருந்தால் திருச்சபை எப்படி இருக்கும் என்று கேள்வி எழுப்பி டேவ் பிஷப் என்று சொல்கின்ற கடவுளுடைய மனிதர் 4 காரியங்களை கூறுகின்றார். முதலாவது, ஆண்டவர் திருச்சபையின் அரசராக இருந்தால் சீடர்கள், திருச்சபையில் உள்ள சீடர்கள் அல்லது விசுவாசிகள் கீழ்ப்படிதல் உடையோராக இருப்பர். இயேசு வகுத்த சட்டங்களை பின்பற்றி அவரை பின்பற்றுவர். இரண்டாவது, சிலுவை திருச்சபையின் மையமாக இருக்கும். சிலுவை சுமப்பதை தங்களுடைய அனுதின வாழ்வின் அடையாளமாக கொண்டிருப்பார்கள். மூன்றாவது, தூய்மைப்படுதல் அல்லது விசுவாசிகள் தூய்மைப்படுத்தலை ஒவ்வொரு நாளும் செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் தங்களை தூய்மைப்படுத்தி கடவுளோடு இணைத்து கொண்டிருப்பார்கள். நான்காவது, திருச்சபையினுடைய கொள்கை அல்லது திருச்சபையினுடைய வாழ்வின் அடிப்படையாக திருமறை இருக்கும் என்று சொல்கின்றார். நமது உள்ளங்களில் அல்லது நமது திருச்சபையில் ஆண்டவர் அரசராக ஆட்சி செய்கிறாரா, அல்லது இயேசுவின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அரசராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நம்மில் தடைகள் ஏதேனும் இருக்கின்றனவா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டியிருக்கும் காட்சி சொல்லுகின்ற மற்றொரு உண்மை, இயேசு கிறிஸ்து அல்லது மனிதகுமாரன் இறைவாக்கினர் அல்லது தீர்க்கர் என்பதையும் சொல்லுகின்றது. தானியேல் கண்ட காட்சியில் உண்மையை உரைக்க வந்த தூதுவர் சணல் உடை தரித்து இடையில் பொற்கச்சை கட்டியிருந்தார் என தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தின்படி சணல் நூல் ஆடை அணிவது இறைவாக்கினர் அல்லது தீர்க்கரின் உடை என்று நாம் சொல்லலாம். இன்று தீர்க்கதரிசி என்பதற்கு பின்னால் வருகின்றவற்றை முன்னுரைப்பவர் என்றே பெரும்பாலும் நாம் புரிந்து கொள்கின்றோம். பின்னால் நடக்க வேண்டிய ஒன்றை முன்கூட்டியே ஒருவர் சொன்னால் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுவோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கர்கள் பெரும்பாலோர் மக்களை கடவுளோடு இணைப்பவராக இருந்தனர். மக்கள் தவறு செய்கின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி கடவுளுடைய வழியில் திருப்பினர். கடவுளிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கடவுள் கற்பிப்பதை மக்களுக்கு சொல்லுகிறவரே தீர்க்கதரிசி, இறைவாக்கினர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை இறைவாக்கினர் என்று சொல்கின்றோம். அவர் சொல்கிறார், மோசேயை விட பெரியவர். மோசே ஒரு பெரிய இறைவாக்கினர், அவரை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்பதை அவர் சொல்கின்றார். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்கின்றார். நம்முடைய தீர்க்கதரிசியாக, இறைவாக்கினராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரா? சாமுவேல் என்கின்ற சிறுவன் ஏலி என்கின்ற கடவுளுடைய மனிதரிடத்தில் அனுப்பப்பட்ட பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு அவர் வாழ்ந்தார். ஆண்டவர் அவரை கூப்பிட்டதை அறியாமல் ஓடோடி சென்று ஏலியிடத்தில் கேட்டபொழுது கடவுள் அவரை அழைக்கிறார் என்பதை அறிந்த ஏலி அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ
இனிமேல் இதுபோல சத்தத்தை கேட்டால் கடவுள் உன்னிடம் பேசுகிறார் என்பதை அறிந்து, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல்லு என்று கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொன்னதை கேட்டு அதை அப்படியே பின்பற்றின சாமுவேல் கடவுள் சொல்வதை கேட்டு மக்களுக்கு உரைக்கின்ற பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். நண்பர்களே, நம்முடைய வாழ்வில் கடவுள் சொல்வதை கேட்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைகளை கேட்டு மக்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாக நாம் விளங்குகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். உயிர்த்த கிறிஸ்து 3 வித பணிகளை செய்வதாக நிலையங்கி தரித்து பொற்கச்சையை மார்பர்கே கட்டிய மனிதகுமாரன் என்னும் காட்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உயிர்த்த இயேசு ஆசாரியராக, அரசராக, இறைவாக்கினராக நம்முள் ஆளுகை செய்கிறாரா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை மீண்டும் கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். ஆசாரியராகவும், அரசராகவும், இறைவாக்கினராகவும் எங்களுக்கு இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகில் வந்து பாடுகளை ஏற்று இந்த தன்மைகளையெல்லாம் தேவரீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர். உம்முடைய ஆட்சியில் பங்கேற்கிறவர்களாக உம்முடைய ஆசாரியத்துவத்தை அனுதினமும் நாங்கள் பெற்று அனுபவிக்கிறவர்களாக, உம்முடைய இறைவாக்கினை கேட்டு எங்களை அனுதினமும் சீர்திருத்துகிறவர்களாக விளங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.